ஹாய் ஃபேமிலிஸ், சோயா கட்லெட் தேவையான எல்லா பொருளும் இங்கே இருக்குப்பா. உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சுக்கணும். அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அது கூட சோயா மிக்சியில் அடித்தது அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், கஸ்தூரி மேத்தி ஒரு அரை ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கணும்ப்பா. அப்படியே நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல்ல போட வேண்டியது தான். உருட்டின உருண்டையை உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கிட்டு அதை கார்ன்ஃப்ளவர் கலந்த தண்ணியில் ஒரு டிப் பண்ணி நினச்சி ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு பிரட்டி தோசைக்கல்ல போட வேண்டியது தான். சரியா? அது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் செவக்கட்டான்னு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். இப்போ நல்லா செவந்ததும் எடுத்து பரிமாற வேண்டியது தான். சாஸோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ப்பா இது.